ஓ பன்னீர்செல்வம் தேசிய ஜனநாயக கூட்டணியில்தான் இருக்கிறார் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மதுரையில் நடைபெற்ற பாஜக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் அக்கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், நாட்டின் பாதுகாப்பிற்காக போராடிய ராணுவ வீரர்களை கௌரவப்படுத்தும் விதமாகவும் பிரதமரை பாராட்டும் விதமாகவும் மூவர்ண கொடி யாத்திரை தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருவதாக கூறினார். அப்போது டாஸ்மாக் அலுவலர்கள் வீடுகளில் அமலாக்கத்துறை சோதனை குறித்த கேள்விக்கு பதில் அளித்த அவர், அது ஒரு தனிப்பட்ட அமைப்பு என்றும் புகார்கள் இருந்தால் மட்டுமே சோதனை செய்வார்கள் என தெரிவித்தார். மேலும் குறிப்பாக அமைச்சர்களின் வீடுகளில் சோதனை நடப்பது குறித்த கேள்விக்கு இது பற்றி எனக்கு முழுமையாக தெரியாது, தெரிந்த பின் பதில் அளிப்பதாக கூறினார். தவேக தலைவர் விஜய் பாஜக கூட்டணியில் பங்கு பெற விருப்பமில்லை என கூறிய கருத்து குறித்து கேள்விக்கு அது அவருடைய சொந்த விருப்பம் என்றும் தமிழகத்தில் மக்களுக்கு எதிரான ஆட்சியை அகற்ற அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்பதே விருப்பம் என தெரிவித்தார். தமிழகத்தில் 2031 திமுக தான் ஆட்சி அமைக்கும் என முதலமைச்சர் கூறுவது குறித்த கேள்விக்கு பதிலளித்த நயினார் நாகேந்திரன், கருத்துக்கள் சொல்வதற்கு அனைவருக்கும் சுதந்திரம் உள்ளது, அதை தீர்மானிக்கக்கூடிய சக்தி மக்களிடம் உள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர், இபிஎஸும் ஓபிஎஸும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ளனர் என பதிலளித்தார். தமிழக அரசியலில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றால் ஆட்சியில் பங்கு இருக்குமா என்ற கேள்விக்கு முதலில் வெற்றி பெறுவோம், அதன் பின்பு பார்ப்போம் என நயினார் நாகேந்திரன் கூறினார். இந்திய ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செய்கின்ற வகையிலும் அதுக்கு வித்திட்ட மாண்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கிற வகையிலும் இந்தியாவுடைய மானத்தை, இந்தியாவுடைய நிலையை உயர்த்தி காட்டிய மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற வகையிலும் இந்த ஊர்வலங்கள் தமிழ்நாடு முழுவதும் தேசிய கொடி ஏந்தி கட்சி சார்பு இல்லாமல் அதில் எல்லோரும் கலந்து கொள்கிற வகையில் மோடி அவருடைய படத்தை மட்டுமே போட்டு தேசிய கொடிகளை மட்டுமே ஏந்தி தமிழ்நாடு முழுவதும் இந்த மூவர்ண கொடி யாத்திரையை நடத்தி கொண்டிருக்கிறோம். அது ரைடுங்கிறது அது வந்து இண்டிபெண்ட் பாடி, அதுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எந்த விதமான சம்மந்தம் கிடையாது. அது தேவையில்லாமல் ஒரு இடத்துல போய் யாரும் எந்த ஒரு நிறுவனமும் வந்து ரைடு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏதாவது ஒரு நெருப்பு இல்லாமல் புகையாதுன்னு சொல்லுவாங்கள்ல, ஏதாவது அங்கே இருக்க போய் தான் அங்கே போய் ரைட் பண்ணுறாங்க. அது இண்டிபெண்டோடைய இடியோ ஐடியோ அது ஒரு இண்டிபெண்ட் பாடி. அதாவது ஒரு கட்சியினுடைய தலைவர் கூட்டணி வைத்துக்கிடவும் வைக்காததும் வந்து அவருடைய சொந்த விருப்பம். அது என்னுடைய பொறுத்தவரை என்னுடைய விருப்பம் எதுனாக்கி, இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடைபெறுகிற இந்த ஆட்சி வந்து இது மக்களுக்கு எதிரான ஆட்சின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த ஆட்சியை அகற்றணும் அப்படின்னாக்கி எல்லாரும் ஓரணியில் சேர்ந்தால் அதனுடைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனுடைய அடிப்படையில் நாட்டு மக்களின் நலன் கருதி அந்தந்த கட்சித் தலைவர் அவர்கள் முடிவு எடுக்க வேண்டுமே தவிர அவர்கள் எடுத்திருக்க முடிவுக்கு நான் எந்த கருத்தும் சொல்ல முடியாது. அதாவது தேர்தலுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்குது. அதனால் வந்து இப்போவே எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. கூட்டணியில் இருக்கிறது மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். அது ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும்போது யார் யாருக்கு எந்தெந்த தொகுதி எத்தனை சீட்டு அப்படிங்கிறத அந்த தேர்தல் கூட்டணி ஆரம்பித்தவங்க நம்ம சொல்லுவோம். அதுக்குள்ள நீங்கள் ரொம்ப அவசரமாக இருக்கிறீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, பார்த்துக்கிட்டு